குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. 21/6/2026 ஜூன் மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்திலே ஆணி மாதத்திலே 7ஆம் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்மரது என்கிற முதுவே நிற்காலம், மிதுன மாதம், சுக்லபக்ஷம் என்கிறது வளர்பிறை, சப்தமி திதி 7வது திதி சாயங்காலம் 9:06 வரைக்கும் இருக்கும். பின்பு அஷ்டமி திதி. இன்னைக்கு பூர நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல சந்திரனின் பயணம் சிம்ம ராசியில இருக்கும். மாலை 3:16 வரை. பின்பு உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய சாரத்திலே சந்திரன் இருப்பார். இந்த உத்தர நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம் செய்யக்கூடிய இந்த காலங்கட்டு ஆணி மாதத்துல வரும்போது ஆணி உத்திரம்னு சொல்லுவோம். அது சிவபெருமானின் நடராஜ ஸ்வரூபத்துக்கு தில்லையில நடராஜர் அபிஷேகத்துக்கு ரொம்ப நல்லது. சிதம்பரம் நடராஜருக்கு இன்னைக்கு உற்சவங்கள்லாம் நடந்து அபிஷேக ஆராதனை பண்ணுவது அப்படிங்கிறது உண்டு. 4 முறை வருஷத்துல உண்டு. அதுல ஒன்று இந்த நாள். இந்த அபிஷேகத்தை பார்ப்பது மனதுக்கு சாந்தமும் நிம்மதியும் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கவலையெல்லாம் மறக்கலாம், வாழ்க்கையில முன்னுக்கு போகலாம்ங்கிற வாழ்க்கையும் உண்டு. பூர நட்சத்திரத்துடைய தன்மை என்னன்னாக்கா, சுயமரியாதை, மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாத ஒரு சூழ்நிலை, ஆர்டர்லி, மற்றவங்களை கட்டளைப்படுத்தி தனக்கு கீழே வச்சுக்கிறது, தலைமை தாங்குற பொறுப்பு. இதனால சிம்ம ராசியில பூரம் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதெல்லாம் ரீசன். அதனால பூர நட்சத்திரம் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு சந்திரன் இதை தான் தாங்கி வரார். நமக்கும் எல்லா ராசிக்கும் அந்த மாதிரி தரணும். இன்னைக்கு நல்ல நேரம் காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும், மத்தியான வேலையில் 3:30 4:30 மணி வரைக்கும், ராகு காலம் 4:30 ராகு காலம், 12:01 யமகண்டம், 3:04 குளிகை நேரம். மேற்கு பக்கம் சூலம் வெள்ளம் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் 4 நாழி 16 வினாழிகள் இருப்பார். 5:54 சூரியனின் உதய நேரம். திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இந்த கோச்சாரத்தின்படி சூரியனும் புதனும் மிதுன ராசியிலே, கடகத்தில் குருவும் சுக்கிரனும், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் செவ்வாய், சந்திரன் நமக்கு சிம்ம ராசியிலே இன்றைக்கு பயணம் செய்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கு எப்படி பலன் பார்க்கிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய 5ஆம் இடத்திலே அந்த ஐடியா, சிந்தனை, அறிவு அப்படிங்கிற இடத்துல பூர நட்சத்திரம் என்கிற சுக்கிரனின் சாரம் பெற்று, உங்க 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்குரியவனின் சாரம் பெற்று சந்திரன் இருக்கிறார். இந்த 2ஆம் இடம் 7ஆம் இடம்னாலே பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம், மாரகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அதனால வேண்டாத பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 4-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி ஓவர் கம் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன். ரிஷப ராசி நண்பர்களே, உங்க ராசியின் 4ஆம் இடம் என்கிற மண் மனை வாகன யோகம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன், பூர நட்சத்திரம் ஒரு சாரமான சுக்கிரனின் சாரத்திலே இருக்கிறார். அதனால இன்னைக்கு நிறைய இந்த விஷயத்துல லாபம் உண்டு. அம்மா வழி விஷயத்துல நிறைய லாபங்கள். தந்தையின் உடலிலே கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் தாயின் உடல்நிலை கொஞ்சம் மேம்படக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும். 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, சூரியனும் புதனும் உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே உங்க ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திரன் பயணம் செய்வது லாபத்தை கொடுக்கும். குடும்பத்திலே நல்ல பண வரவை, ஓரளவுக்கு நல்ல சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். எதையும் கண்ட்ரோலா வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி நிறைய கொடுக்கும். அதனால சந்தோஷமும் தைரியமும் உண்டு. இன்றைக்கு கொஞ்சம் நடராஜர் அபிஷேகத்தை பார்க்க கூடுதல் சிறப்பும் உண்டு. 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளம். கடகராசி நண்பர்களே, நல்ல நாள் உண்டா, நல்ல நாள் உண்டானா இன்னைக்கு நல்ல நாள் உங்களுக்கு. பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்க ராசியின் 11வது லாபஸ்தானத்துக்குரியவர், சுக்கிரனின் சாரம். அதனால இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நல்லது நடக்க போகுது, கவலைப்படாதீங்க. எந்த விதமான காரியங்களும் உங்களுக்கு நிதானிச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு.
ஆணி உத்தரத்தின் போது நடராஜர் அபிஷேகத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷம். மனதிலே கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய நேர்மா இருக்கும். 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளம். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளர சந்திரன் பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்திலே பயணம் செய்யக்கூடியதனாலே மனதிலே சில சஞ்சலங்களும் சில குழப்பங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனதளவிலே கொஞ்சம் நிலையில்லா தன்மைகள் உண்டு. ஏன்னா ஆடம்பரத்தையும் எதிர்பார்க்கிற உங்களுக்கு வேகமும் வேண்டும் அப்படிங்கிற போது சில எதிர்ப்புகளும் உங்களுக்கு வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூலா இருங்க சார். 3, 1 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, 12ஆம் இடம் அப்படிங்கிறதே செலவு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை செலவு வந்தா எப்படி இருக்கும்? பில்லர் டு போஸ்ட் எப்பயுமே நமக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கோபம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய வரும். அதனால இன்னைக்கு என்ன பண்ணுங்க, காலையிலேயே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரிலாக்ஸ் ஆயிடுங்க. காலையில் எழுந்துக்கங்க. இன்னைக்கு சப்தமி, ஞாயிற்றுக்கிழமை சப்தமி வந்தாக்கா பானு சப்தமின்னு பேர். அந்த நாள்ல சூரியனை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். அதனால காலையில சூரிய நமஸ்காரத்தோட இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. வெற்றியாய் முடியும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, உங்க ராசியின் லாபஸ்தானத்திலே இன்னைக்கு சந்திர பகவான் இருக்க போறார். உங்க ராசிநாதனுடைய சாரத்திலே இருக்க போறார். அவர் அட்டமத்துக்கும் உரியவர். அதனால சில காரியங்கள் எடுத்தோம் செய்யணும்னு பார்த்தோம் மறந்துடுவோம். அதனால அப்பப்போ ஞாபகம் வரும்போது செஞ்சுட்டே வந்துருங்க. அப்புறம் செய்யலான்னு எடுத்து வச்சிங்கன்னா ஐயையோ விட்டு போச்சேன்ற சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. 8, 3 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, 12ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்குரியவரின் சாரம் அப்படிங்கிறது பூரம் அப்படிங்கிற சுக்கிரனின் சாரம். இங்க நமக்கு சந்திர பகவான் இன்னைக்கு இருக்க போறார். அதுவும் தொழில் ஸ்தானத்துல கேந்திரத்துல ஏறார். அதனால மனதுல பக்தி உண்டாகும். வெளியிலெல்லாம் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு என்ன வரும். முடிந்தவரை இன்றைக்கு நடராஜர் அபிஷேகத்தை பார்க்க முயற்சி செய்யுங்கள். வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, அஷ்டமத்துக்குரிய இந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்துக்காரருடைய சாரத்திலே செல்கிறார். உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவரின் சாரத்தை செல்வதனாலே பயணங்களும் மற்ற விஷயங்களும் உங்களுக்கு லாபத்தையும் பாராட்டையும் பெற்று தருவதாக அமையக்கூடியதாக இருக்கு. அதனால உங்களை மரியாதையுடன் வளரக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடியது இந்த நாள். 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளம். மகர ராசி நண்பர்களே, யோகமான நாள் சில நாள் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு யோகமான நாள். ஏன்னா உங்க ராசியின் அஷ்டமத்திலே பூர நட்சத்திரம் என்கிற உங்க யோகாதிபதி சுக்கிரனுடைய ராசியிலே சந்திரன் இருக்கிறார். திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்கு இன்னைக்கு. இருந்தாலும் பூர நட்சத்திரம்ங்கிறது உங்களுடைய ராசியினுடைய ஃப்ரெண்டு அப்படின்றனால எந்த காரியம் செஞ்சாலும் லாபம் வரத்துக்கான வாய்ப்பும் உண்டு. அதனால கொஞ்சம் அழகா பண்ணுங்க. இந்த அஷ்டமி திதியும் போது நீங்க வணங்க வேண்டிய தெய்வமாக காளியை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியும் உண்டு. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு மகிழ்ச்சிக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அந்த விஷயத்த இந்த 7ஆம் இடம்ங்கிற களத்திர ஸ்தானத்திலிருந்து சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சந்திரனுடைய போக்கு. சுக்கிரனின் சாரத்தில் இருக்கிறார். அதனால இன்னைக்கு எல்லாமே உங்களுடைய மனம் போல தான் நடக்க போகுது. அதனால சந்தோஷம் உண்டு. 1, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, எதையுமே செய்யும் முன்னாடி யோசிச்சு ஆராய்ந்து பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இந்த எதிரி ஸ்தானத்தில் சுக்கிரன் சாரத்தில் சந்திரன் இருக்கிறார். 3ஆம் இடத்துக்காரமானவர், அஷ்டமத்துக்கானவர் உங்களுக்கு. அதனால முயற்சிகளை நல்ல அந்த அமோனியா பிரிண்ட்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம். அப்படி ஸ்கேனர்னு இந்த காலத்து சொல்றோம். அப்படி ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க.
இதுதான் பண்ண போறோம், இப்படிதான் பண்ண போறோம்ன்ற முயற்சியோட பண்ணுங்க, வெற்றி உண்டு. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.